நல்ல பசங்களான்னு யாரும் பாக்குறதே கிடையாதுப்பா. நல்ல துட்டு இருக்கான்னு பாக்குறாங்கப்பா. இந்த காலத்துல பொண்ணுங்களுக்கு எல்லாம் காசு தான் முக்கியமா இருக்குது. அதனால எங்களுக்கு எப்படி பொண்ணு தேடனே இப்ப தெரிய மாட்டேங்குது. பெரிய கஷ்டமா இருக்குது. போய் பொண்ணு பார்க்க போறதுக்கு முதல்ல சம்பளம் இத்தனையில இருந்து இக்கட வைக்கணும் ஃபர்ஸ்ட் டிமாண்ட் வச்சிருந்தாங்களே. அதனால எங்களால பொண்ணு கேட்கறதுக்கு எந்த முகத்தை வச்சுட்டு பொண்ணு கேட்கனே தெரியாம பொண்ணு கேட்கறதுக்கே பயந்து போய் பொண்ணே பார்க்காம இருக்கு. அது என்ன மோட்டர் பண்ணி அப்படி எல்லாம் சொல்றாங்களே. அதுல எல்லாம் ஃபர்ஸ்ட் சொல்லிருந்தாங்களே உங்க பையனுக்கு வந்து ஸ்டார்டிங் சம்பளம் இவ்வளவுல இருந்து இவ்வளவு இருக்கணும், வருஷத்துக்கு 10 லட்சமாவது இருக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க. நல்ல பையனா நல்ல ஃபேமிலியா நம்மள கடைசி வரை வச்சு காலம் கழிப்பானா அதெல்லாம் இப்ப யாரும் பாக்குறது இல்லப்பா. காசு இருக்கா அப்படின்னா நாங்க கல்யாணம் முடிச்சு கொடுப்போம் அப்படின்னு பாக்குறாங்க. எங்களுக்கு அதனால என்ன பண்ணனே நாங்க பெத்தவங்க முடிச்சுக்கிட்டு இருக்கோம். எல்லா பொண்ணுங்களையும் நாங்க குறை சொல்ல வரல. அதே மாதிரி பொண்ணு வீட்டுல இருந்து நிறைய கொண்டு வந்துதான் என் பையன் வீட்டுல இருக்கணும் அந்த நினைப்புல எனக்கு கிடையாது. வரதட்சணையே வேண்டாம். நான் வரதட்சணை எதிர்பார்க்கலப்பா. உண்மையில சொல்றேன். நல்ல பொண்ணு அவனும் நல்லா பாத்துக்கிட்டோம். சப்போஸ் நாங்க என்னைக்காவது போனா என் பிள்ளை நான் பெத்த பொம்பளை பிள்ளை போனா கண் கலங்காம அவளுக்கு சாப்பாடு போடணும். அதுதான் வேணும். ஏன்னா எனக்கு அண்ணன் தம்பி இருந்தும் நான் இன்னைக்கு இல்லாம இருக்கேன். அந்த நிலைமை என் பொம்பளை பிள்ளைக்கு வரக்கூடாது. நம்ம அண்ணன் வீடுன்னு போயாச்சுன்னா அவன் அண்ணன் கண் கலங்காம அவ வந்தாளா உட்கார வச்சு அவளுக்கு சாப்பாடு போட்டாளா அது போதும். வந்தவ நான் என்னைக்காவது முடியலன்னு போட எனக்கு ஒரு உண்டு சோறு. இவங்க 2 பேரும் சந்தோஷமான வாழ்க்கை எனக்கு அது போதும். ஆனா என் பொண்ணுக்கு நான் நகைலாம் போட்டு கட்டி கொடுக்கணும்னு தான் நினைச்சேன். யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது. ஆனா நான் அப்படி எதிர்பார்க்கல. எனக்கு அப்படி வேண்டாம். நல்ல பொண்ணு கிடைச்சா போதும். பின்காலத்துல நாங்க கடையில கிடக்க வேண்டாம். அப்படி கிடந்தா எங்களுக்கு ஒரு உருண்டை சாப்பாடு வேற எதுவுமே தேவையில்லை. கல்யாணம் ஆயிடுச்சானே? இல்ல இன்னும் இல்ல. எவ்வளவு வயசு ஆகுது? கரெக்டா 29 முடிஞ்சு 30. ஆமா 30 வயசு ஆயிட்டு உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணாம வச்சிருக்கீங்க. இப்போ நல்ல பசங்களான்னு யாரும் பாக்குறதே கிடையாதுப்பா. நல்ல துட்டு இருக்கான்னு பாக்குறாங்கப்பா. நல்ல பசங்களை விட நல்ல சம்பாத்தியம் பண்றாங்களா அப்படின்னு தான் பாக்குறாங்க. இந்த காலத்துல பொண்ணுங்களுக்கு எல்லாம் காசு தான் முக்கியமா இருக்குது. நாங்களா அப்படி இல்ல. ஆனா இப்ப காசு தான் முக்கியமா நினைக்கிறாங்க. அதனால எங்களுக்கு எப்படி பொண்ணு தேடனே இப்ப தெரிய மாட்டேங்குது. பெரிய கஷ்டமா இருக்குது. போய் பொண்ணு பார்க்க போறதுக்கு முதல்ல சம்பளம் இத்தனையில இருந்து இக்கட வைக்கணும் ஃபர்ஸ்ட் டிமாண்ட் வச்சிருந்தாங்களே. அதனால எங்களால பொண்ணு கேட்கறதுக்கு எந்த முகத்தை வச்சுட்டு பொண்ணு கேட்கனே தெரியாம பொண்ணே பார்க்காம இருக்கோம் நாங்களும். அது என்ன மோட்டர் பண்ணி அப்படி எல்லாம் சொல்றாங்களே. அதுல எல்லாம் ஃபர்ஸ்ட் சொல்லிருந்தாங்களே உங்க பையனுக்கு வந்து ஸ்டார்டிங் சம்பளம் இவ்வளவுல இருந்து இவ்வளவு இருக்கணும், வருஷத்துக்கு 10 லட்சமாவது இருக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க. நல்ல பையனா நல்ல ஃபேமிலியா நம்மள கடைசி வரை வச்சு காலம் கழிப்பானா அதெல்லாம் இப்ப யாரும் பாக்குறது இல்லப்பா. காசு இருக்கா அப்படின்னா நாங்க கல்யாணம் முடிச்சு கொடுப்போம் அப்படின்னு பாக்குறாங்க. எங்க பையனை நம்பி வர பொண்ணு கண்டிப்பா நாங்க கைவிட மாட்டோம். அப்படிதானே? அவனுக்கு ஒரு கஷ்டம்னாலும் சரி நாங்க உதவி பண்ணுவோம் அப்படின்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. அவங்கிட்ட காசு இருக்கான்னு பாக்குறாங்களே தவிர வேற எதுவுமே பார்க்க மாட்டாங்க. எங்களுக்கு அதனால என்ன பண்ணனே நாங்க பெத்தவங்க முடிச்சுக்கிட்டு இருக்கோம். எல்லா பொண்ணுங்களையும் நாங்க குறை சொல்ல வரல. அவனுக்கு என்ன ஆசை நம்ம ஃபேமிலியோட நம்ம அம்மா அப்பாவோட இருக்கணும். எங்களையும் பாக்குற கடமை இருக்கு, அவங்க பக்கமும் பாக்குற கடமை இருக்கு. எங்களை மட்டும் அவன் பார்க்கணும்னு ஆசைப்படல. பொண்ணு சைடுலயும் பார்க்கணும் பையன் சைடுலயும் பார்க்கணும்னு அவன் ஆசைப்படுறான். அப்படி ஒரு பொண்ணு அமையுமாங்கிறது ஃபர்ஸ்ட் தெரியல. இன்னொன்னு எல்லாருமே பேங்க் பேலன்ஸ் எல்லாமே பார்க்கும்போது எங்களுக்கே பொண்ணு தடத்துக்கு பயந்து போய் 30 வருஷத்தை ஓடிட்டு வந்துட்டோம். இப்ப கடவுள் கிட்ட விட்டுட்டோம். அதே மாதிரி பொண்ணு வீட்டுல இருந்து நிறைய கொண்டு வந்துதான் என் பையன் வீட்டுல இருக்கணும் அந்த நினைப்புல எனக்கு கிடையாது. வரதட்சணையே வேண்டாம். நான் வரதட்சணை